குட் ஈவினிங் சார். வேலை செய்தோப்பா. சார் வேலை செய்தவனகளும். சார் ஓம் நான் தான் சொல்லு. சார் டைம் அதான் டைம் வந்து இது 8:30 வந்திருக்கு. இங்க வந்து 5:45 தொடங்கிட்டா தான் கேக்குறேன். தெரியல சார். பிரச்சனை இல்லை விடு. ஆ இன்றைக்கு நாங்கள் வாங்க பார்க்க போறோம் வந்து மறுமலர்ச்சியின் வளர்ச்சி கட்டங்கள் வந்து பார்க்க போறோம். ஓம் சார், காரணங்கள் பார்த்துட்டோம் அன்னைக்கு. ஓ, அதான் வந்து மறுமலர்ச்சி வந்து மொழியியல், சிற்பம், சித்திரம், கட்டடம், விஞ்ஞானம், மருத்துவம் போன்ற துறைகள்ல வந்து வளர்ச்சி வருது. சிற்பம், ஓகே. கட்டடம். சித்திரம், கட்டடம், விஞ்ஞானம், மருத்துவம் போன்ற துறைகள்ல வந்து வளர்ச்சி வருது. ஓகே சார். இதுல நாங்கள் பார்க்க போற முதலா வந்து இலக்கியத்துறை. சார் நான் வந்து சும்மா ரஃபா நோட் பண்றேன் சார். நீங்க நோட்ஸ் போடுவீங்க தானே? ம் ஓகே சார். 14ஆம் 15ஆம் நூற்றாண்டளவுல வந்து இத்தாலியில புளோரன்ஸ் நகரை மையமாக கொண்டு இலக்கியமும் வளர்ச்சி பெறுது. இக்காலகட்டத்துல வந்து கிரேக்க லத்தீன் மொழி வளர்ச்சி ஏற்படுது. இலக்கியம் வளர்ச்சி பெற்றதை தொடர்ந்து கிரேக்கத்துல காணப்பட்ட லத்தீன் மொழி வந்து வளர்ச்சி வருது. பல்கலைக்கழகங்களில் படித்த அறிஞர்கள் வந்து வட்டார மொழிகளில் இலக்கியங்களை படைக்க முற்பட்டார்கள். அந்த காலத்துல வந்து பல்கலைக்கழகம், குறிப்பா பீசா, பொலன்யா, பதுவா, ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் போன்ற பல்கலைக்கழகங்களை வந்து கல்வி கற்ற இலக்கியவாதிகள் வந்து என்னது கிரேக்க வட்டார மொழியை பின்பற்றி வந்து தங்களுடைய இலக்கியங்களை வந்து படைக்க முற்பட்டார்கள். அப்படி மறுமலர்ச்சி காலத்துல வந்து இலக்கியத்துறையை வந்து வளர்ச்சிப்படுத்திய நபர்கள்ல வந்து தாந்தே, பெட்ராக், பொக்காசியோ, மேக்கியவெல்லி, குஸ்டியாட்டினி போன்றவர்கள் வந்து குறிப்பிடலாம். தாந்தே, பெட்ராக், பொக்காசியோ, மேக்கியவெல்லி, குஸ்டியாட்டினி போன்றவர்களை வந்து குறிப்பிடலாம். சார் இந்த மாக்கியாவல்லிக்கு அடுத்து அவர் யார் சார்? குஸ்ஜாட்டினி, குஸ்ஜாட்டினி. ஓகே சார். தாந்தே முதலிரு மலர்களில் ஒரு மலராகவும் மறுமலர்ச்சி இயக்கத்தின் விடிவள்ளி. முதலிரு மலர்களில் ஒரு மலராகவும் முதலிரு மலர்களில் ஒரு மலராகவும் மறுமலர்ச்சி இயக்கத்தின் விடிவள்ளியாக போற்றப்படுவர் வந்து தாந்தே. ஓகே சார். உங்களுக்கு எப்படி முதலிரு ஒரு மலர் வந்து வராது. மறுமலர்ச்சி இயக்கத்தின் விடிவள்ளியா போற்றப்படுகின்ற இலக்கியவாதினா வெறும் தாந்தே. இவரால வந்து தெய்வீக நன்னூல் அல்லது தெய்வீக இன்பவியல், தெய்வீக நன்னூல் அல்லது தெய்வீக இன்பவியல் பிராக்கெட்டுக்கு வந்து டிவைன் காமெடி, டிவைன் தெய்வீக காமெடி. டிவைன் காமெடி, தெய்வீக நன்னூல் அல்லது தெய்வீக இன்பவியல் பிராக்கெட்டுக்கு டிவைன் காமெடி போன்ற இலக்கியத்தையும் சிறுவர்களுக்கான பாடல்களையும் எழுதி இலக்கியத்துறையை வந்து வளர்ச்சிப்படுத்துற தாந்தே வந்து முதலிரு மலர்கள்ல ஒரு மலராகவும் மறுமலர்ச்சி இயக்கத்தின் விடிவெள்ளியா போற்றப்படுகின்ற இவர் வந்து டிவைன் காமெடி அல்லது தெய்வீக நன்னூல் அல்லது தெய்வீக இன்பவியல் என்ற இலக்கியத்தை வந்து உருவாக்கியோட மட்டுமல்லாது இவர் என்ன செய்யறாருன்னா சிறுவர்களுக்கான பாடல்களை வந்து எழுதி இலக்கியத்துறையை வந்து வளர்ச்சிப்படுத்துறார். ஓகே சார். அடுத்த நபர் வந்து முதலிரு மலர்களில் ஒரு மலராகவும் மானிடவாதத்தின் தந்தையாகவும் போற்றப்படுகின்ற இத்தாலியின் பெட்ரா. மொழி பற்றிய தந்தை. ஒன்று முதலிரு மலர்களில் ஒரு மலராகவும் மானிடவாதத்தின் தந்தையாகவும் மானிடவாதத்தின் தந்தையாகவும் இத்தாலியின் மொழிப்பற்றின் தந்தையாகவும் அழைக்கப்படுகிற பிரான்சிஸ் பெட்ராக். இவர் வந்து மானிடவாதத்தின் தந்தை. அடுத்த வந்து இத்தாலிய மொழிப்பற்றினுடைய தந்தையாக வந்து இந்த பிரான்சிஸ் பெட்ராக் வந்து காணப்படுகிறார். இவரால வந்து பிரான்சிஸ் பெட்ராக் வந்து மாடவாதத்தின் தந்தையாகவும் இத்தாலிய முதலிரு மலர்கள்ல ஒரு மலராகவும் இத்தாலியின் மொழிப்பற்றின் தந்தையாகவும் போற்றப்படுகிறார் இந்த பிரான்சிஸ் பெட்ராக். இவரால ஓகே வந்து சார். ஆபரிக்கா இவரால வந்து ஆபரிக்கா இவரால வந்து ஆபரிக்கா ஓகே சார். அறிமுகம் அறிமுகமான கடிதங்கள் அறிமுகமான கடிதங்கள்
அடுத்த டோராவிற்கு கவிதை. டோராவிற்கு கவிதை. டோராவிற்கு கவிதை. அடுத்த வந்து ரகசியம். ஆபரிக்கா அறிமுகமான கடிதங்கள். அடுத்த வந்து டோராவிற்கு கவிதை. ஆபரிக்கா ஒரு நூல், அறிமுகமான கடிதங்கள் ஒரு நூல், டோராவிற்கு கவிதை ஒரு நூல், அடுத்த வந்து ரகசியம் என்ற இன்னொரு நூல் போன்ற ஓகே சார். நூல்களையும் சிறுவர்களுக்கான பாடல்களையும் எழுதியுள்ளார். பிரான்சிஸ் பெட்ராக் என்பவரால வந்து ஆபரிக்கா அறிமுகமான கடிதங்கள், டோராவிற்கு கவிதை, ரகசியம் போன்ற நூல்களையும் சிறுவர்களுக்கான பாடல்களையும் எழுதியுள்ளார். அடுத்த ஆள் யாருண்டா, பெட்ராக்கின் தலை சிறந்த மாணவனாக விளங்கிய பொக்காசியோ. பெட்ராக்கின் தலை சிறந்த மாணவனாக விளங்கிய பொக்காசியோ. பெட்ராக்கின் தலை சிறந்த மாணவனாக விளங்குகிற பொக்காசியோ என்பவரால் டி கமரன் அல்லது டெகமாரன். டி கமரன் அல்லது டெகமாரன். டி கமரன் அல்லது டெகமாரன். ஓகே சார். அடுத்த நூல் வந்து புருடாக்கின் வாழ்க்கை வரலாறு. புருடாக்கின் வாழ்க்கை வரலாறு. அடுத்த பியமெற்றா எனும் கற்பனை காவியம் போன்ற இலக்கியங்களை வந்து படைக்கிறார். முதல்ல வந்து தாந்தே, அடுத்த வந்து பெட்ராக், அடுத்த வந்து பொக்காசியோ. பெட்ராக்கின தலை சிறந்த மாணவனா பொக்காசியோ காணப்படும். இவரால வந்து டெக்கமாரன் அல்லது டி கமரன், அடுத்த வந்து புருடாக்கினுடைய வாழ்க்கை வரலாறு, அடுத்த பியமெற்றா எனும் கற்பனை காவியம் போன்ற இலக்கியங்களை வந்து படைக்கிறார். ஓகே சார். அடுத்த நபர் வந்து மேக்கியவெல்லி. மேக்கியவெல்லி பிராக்கெட் எழுதுங்க. அரசன் ஒருவன். அரசன் ஒருவன் நரியைப் போலவும் சிங்கத்தைப் போலவும் நடிக்க வேண்டும். மேக்கியவெல்லி அரசன் ஒருவன் நரியைப் போலவும் சிங்கத்தைப் போலவும் நடிக்க பழக வேண்டும் என்ற புகழ் மிகுந்த கருத்தை வந்து முன்வைத்தார் மேக்கியவெல்லி. இவரால வந்து இளவரசன் ஓகே சார். இளவரசன். இளவரசன் புளோரன்ஸ் வரலாறு, மேந்திர கோலா. புளோரன்ஸ் வரலாறு ஒரு நூல், அடுத்த வந்து மேந்திர கோலா இன்னொரு நூல். இளவரசன் இப்போ இளவரசனை அடுத்த வந்து இது என்ன அல்லதண்டு மாதிரி இந்த ஸ்லாஷ் குறியீடு இருக்கா போடப்பா. இல்ல இது இல்ல ஓகே சார். பிரக்கெட்டுக்கு போடப்பா. இளவரசன், அடுத்த கோமகன். பிரக்கெட்டுக்கு வருமே இளவரசனுக்கு அந்த பிரக்கெட்டுக்கு வரும் மறுவேறு மாதிரி. கோமகன். கோமகன், அரசன், த பிரின்ஸ். கோமகன் ஒரு பேர், அரசன் ஒரு பேர், த பிரின்ஸ் என்பது இன்னொரு பேர். இளவரசன் இதுக்கு வந்து வார இது சஜிதர் இப்ப ஓகே சார். ஸ்பாட்டுக்கு வந்து இளவரசன் வரா பிரின்ஸ் வந்தா யோசிக்க கூடாது, அதான் போட்டான். ஓகே சார். அடுத்த புளோரன்ஸ் வரலாறு ஒரு நூல், மேந்திரகோலா இன்னொரு நூல் போன்ற இலக்கியங்களை வந்து எழுதியுள்ளார். இதனை விட குஸ்தியாட்டினியால வந்து இத்தாலிய வரலாறு போன்ற இலக்கியங்கள் வந்து எழுதப்படுது. குஸ்தியாட்டினி ஓகே சார். இத்தாலிய வரலாறு போன்ற நூல்களை வந்து எழுதி இத்தாலியினுடைய மொழியினுடைய வளர்ச்சிக்கும் இலக்கிய வளர்ச்சிக்கும் வந்து வித்திட்டவர்களாக இவர்கள் காணப்படுகிறார்கள். தாந்தே, பெட்ராக், பொக்காசியோ, மேக்கியவெலி, குஸ்தியாட்டினி. விளங்கிட்டா இது? ஓகே சார். அந்த சார் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அவங்க சொன்ன விஷயங்கள் அது மட்டும் அது என்ன சார்? தாந்தே என்ன சொன்னாரு? தாந்தே வந்து தாந்தே ஒன்றும் சொல்லல. தாந்தே வந்து இப்படி வரலாம், முதலிரு மலர்களில் முதலிரு மலர்கள் ஒரு மலராகவும், இல்லாட்டி அப்படி வராது. இல்லாட்டி மாடவாத்தின் தந்தை என போற்றப்படும் மறுமலர்ச்சி காலத்தை சேர்ந்த ஆசிரியர் அப்படி வரும். ஓகே சார்.
இல்லாட்டி இப்படி வரும் என்ன, மறுமலர்ச்சி இயக்கத்தின் விடிவெள்ளியா போற்றப்படுவர் யார்? தாந்தே என்று வரும். ஓகே சார். ஓகே. விளங்கிச்சு. இல்லாட்டி நூலா கேட்டு இந்த ஆசிரியர் யாருன்னு வரும். ஓகே சார். இதுவும் வரும். அரசன் ஒருவன் நரியை போல சிங்கத்தை போல நடிக்கவில்லை, இது வந்து தந்து போட்டு அதுல எதிரா வந்து ஒரு வேற அறிஞரை வந்து போட்டா ஆரண்டு மாற்றியது. வரும். அடுத்தது இத்தாலியில் ஏற்பட்ட மொழி வளர்ச்சியை தொடர்ந்து இங்கிலாந்து, பிரான்ஸ், ஒல்லாந்து, இஸ்பானியா, ஜெர்மனி போன்ற நாடுகள்ல வந்து மொழி வளர்ச்சி பெறுது. இங்கிலாந்து, ஓகே சார். பிரான்ஸ், ஓகே சார். ஒல்லாந்து, இஸ்பானியா, ஜெர்மன். ஒல்லாந்து, இஸ்பானியா, ஜெர்மன். முதல்ல இத்தாலிய நாங்க நோக்கம்னா தாந்தே, பெட்ராக், பொக்காசியோ, மேக்கியவெல்லி, குஸ்டியானி. தாந்தே வந்து என்ன, தெய்வீக நூலில தெய்வீக இன்பவியல், டிவைன் காமெடி. அடுத்த வந்து சிறுவர்களுக்கான பாடல்களை வந்து கொண்டு வாரார். அடுத்த வந்து தாந்தே அடுத்து பெட்ராக்கால வந்து ஆபரிக்கா, அறிமுகமான கடிதங்கள், லோராவின் கவிதை, ரகசியத்தை கொண்டு வாரார். பொக்காசியோ வந்து டெகமாரன் அல்ல டீகமர் என்ற நூலை, புருடாக்கினுடைய வாழ்க்கை வரலாறு, பியமெட்டாவின் கற்பனை காவியத்தை கொண்டு வாரார். மேக்கியவல்லி வந்து அரசன் சிங்கத்தை போலவோ நரியை போல நடிக்கப்படவோ என குறிப்பிட்டதோடு மட்டுமல்ல, இளவரசன், புளோரன்ஸ் வரலாறு, மேந்திரகோலா போன்ற நூல்களை வந்து கொண்டு வார. குஸ்டியாடினி வந்து இத்தாலிய வரலாறு என்ற நூலை வந்து கொண்டு வார. சரியா? ஓகே சார். அடுத்த வந்து இங்கிலாந்து, பிரான்ஸ், ஒல்லாந்து, இஸ்பானியா, ஜெர்மனி. ஒல்லாந்து, இஸ்பானியா, ஜெர்மனி. இதுல இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த தோமஸ் மூரால வந்து உடோபியா அல்ல யூடோபியா என்ற இலக்கியம் வந்து உருவாக்கப்படுது. தோமஸ் மூரால வந்து உடோபியா அல்லது ஜூடோபியா என்ற இலக்கியம் வந்து உருவாக்கப்படுது. ஓகே சார். அடுத்த வந்து சாசரால வந்து கண்டவரி கதை வந்து உருவாக்கப்படுது. சாசர் கண்டவரி கதை. அவர் இங்கிலாந்தை சேர்ந்தவரா சார்? ஓ, நான் ஃபர்ஸ்ட் பார்ட் பிடிஎஃப் போட்டேன்னு பாத்தனியோ பாது. ஓம் சார், பேப்பர் பார்த்தேன் சார். பேப்பர் இல்லையாப்பா, நான் இது தொகுப்பா ஒன்று போட்டு என் முன் ப்ரொஃபைல்ல ஒன்று இது இருக்கும் பாருப்பா, போஸ்டரோட பிடிஎஃப்பா. ஓகே. அது இன்னும் பார்க்கல சார். இன்னும் பாக்கலையா? இல்ல சார். கிளாஸ் இனியா இருக்கனால பார்க்கல சார். இனியா அப்ப கொஞ்சம் கொஞ்சம் எழுதி பாடமாக்கப்பா. சார், அது அட்டவணை மட்டும் போட்டா இருக்கிறீங்க? அட்டவணையா? இல்ல சார், இல்ல சார். நான் வேற எதோ பார்த்துட்டேன். நான் திருப்பி ஷேர் பண்றேனப்பா. இது என்ன, சாசரால வந்து கண்டவரி கதை. ஓகே சார். வில்லியம் ஷேக்ஸ்பியர் என்பவரால வந்து மேக்பெத், ஹாம்லெட், வெனிஸ் நகர வணிகன், மேக்பெத், மேக்கு 10 ரெண்டும் ஒரு பேர வேற வேற இல்ல. மேக்பெத். ஓ, மேக்பெத். அடுத்த வந்து ஹேம்லட். ஓகே சார். அடுத்த வெனிஸ் நகர வணிகன். ஓகே சார். அடுத்த ரோமியோ ஜூலியட். ஓகே சார். இல்ல. அடுத்த கிளியோபெட்ரா போன்ற நாடக நூல்களை வந்து படைத்தவர் இவர்தான். இதுல வந்து ரோமியோ ஜூலியட் என்ற நூல் வந்து மிகவும் தலை சிறந்த புகழ்பெற்ற நூல். ஓகே சார். அடுத்து இவர்களை விட இங்கிலாந்தின் மொழிபெயர்ச்சிக்கு வித்திட்ட அறிஞர்கள வந்து ஜோன் மில்டன். இவர்களை விட இங்கிலாந்தின் மொழிபெயர்ச்சிக்கு வித்திட்ட அறிஞர்கள வந்து ஜோன் மில்டன், சார்ல்ஸ் டிஸ்கனஸ், சார், ஜான் மில்டன், சார்ல்ஸ் டிஸ்கனஸ்,
சார்ல்ஸ் டிஸ்கனஸ், ஓகே சார். டிஸ்கனஸ். வில்லியம் வோர்ட்ஸ்வொர்த், வில்லியம் வோர்ட்ஸ்வொர்த் போன்ற அறிஞர்களை வந்து குறிப்பிடலாம். ஜான் மில்டன், சார்ல்ஸ் டிஸ்கனஸ் ஒர்க் போன்ற அறிஞர்களை வந்து குறிப்பிடலாம். இவ்வளவும் இங்கிலாந்துக்கு வரீங்க நம்ம இல்லையாச்சா? ஓகே சார். அடுத்த வந்து பிரான்ஸ். பிரான்ஸ் அதுல வந்து அரிஸ்டோ ஒரு அறிஞர். சார் என்னடா? ஓ சார், உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் கட்டாயி கேக்குது சார் எனக்கு. கட்டாய கேக்குதா? ஓ சார். இப்ப அப்படியா அடக்கு சார்? இப்ப அப்படியா கிடக்கு? இப்ப கிளியர் சார். இப்ப சரி. பிரான்சின் மொழி வளர்ச்சிக்கு வித்திட்ட அரியோஸ்டோ ஒரு அறிஞர். அரியோஸ்டோ என்பது ஒரு அறிஞர். அடுத்து வந்து ரதபெல்லே. சார் அது முதல் சொல்லுங்க சார். பிரான்சினுடைய மொழி வளர்ச்சிக்கு வித்திட்ட அரியோஸ்டோ. ஓகே சார். அடுத்த வந்து ரதபெல்லே. ஓகே சார். இந்த ரெண்டும் அறிஞர்களும் அதுல வந்து அரியோஸ்டோவால வந்து புரியோஸ்டோ என்ற நூல் வந்து எழுதப்படுது. அரியோஸ்டோ என்பவரால வந்து புரியோஸ்டோ என்ற நூல் வந்து எழுதப்படுது. சரியா? ஓகே சார். அடுத்த ஜேர்மன் போடப்பா. ஓகே சார். ஜெர்மன். ஜேர்மனுடைய மொழிபெயர்த்திக்கு பங்காற்றிய ஜோன் ருஸ்வின். ஜேர்மனிய மொழிபெயர்த்திக்கு பங்காற்றிய ஜோன் ருஸ்வின் என்பவரும் இஸ்பானிய மொழிபெயர்த்திக்கு பங்காற்றிய சொர்வாண்டஸ் என்பவரும் ஜேர்மனிய மொழிபெயர்த்திக்கு பங்காற்றிய ஜோன் ருஸ்வின் ஓகே சார் என்பவரும் இஸ்பானிய மொழிபெயர்த்திக்கு பங்காற்றிய சொர்வாண்டஸ் ஓகே சார். டோர்வால்டஸ். ஒல்லாந்த மொழி விருத்திக்கு பங்காற்றிய ராஸ்மஸ். ஒல்லாந்த மொழி விருத்திக்கு பங்காற்றிய ராஸ்மஸ் என்பவரும் குறிப்பிடத்தக்கவர்கள். ஓகே சார். இதுல வாரம் பிறப்பா இராஸ்மஸால வந்து ஒல்லாந்து நாட்டை சேர்ந்த இராஸ்மஸால வந்து மூடர்களின் பெருமை அல்லது பிரஸ் ஒவ்வொலி. மூடர்களின் பெருமை அல்லது பிரஸ் ஒவ்வொலி என்ற நூல் வந்து எழுதப்படுது. மூடர்களின் பெருமை பிரஸ் ஒவ்வொலி. ஓகே சார். இவ்வளவு வந்து என்னது சார்? ஐரோப்பிய வரலாறுல ஐரோப்பிய வரலாறுல இல்ல சார். இந்த என்னென்ன புரட்சி இருக்கு? பிரான்சிய புரட்சி, வேற ரஷ்ய புரட்சி மட்டுமா சார்? பிரான்சிய புரட்சி, ரஷ்ய புரட்சி, கைத்தொழில் புரட்சி, அமெரிக்க புரட்சி. ஓகே சார். படிப்போம் யோசிக்க வேண்டாம். ஓகே சார். மறுமலர்ச்சி கால கலை வளர்ச்சி அடுத்த கேடிங். அதுல வந்து சிற்பம், சித்திரம், கட்டடம் மூன்றும் வந்து வரும். அதுக்கு மறுமலர்ச்சி காலத்துல வந்து இயற்கைக்கு முதன்மை கொடுத்தமையால வந்து இது இயற்கை நெறிவாதம் என அழைக்கப்படுது.
இந்த மறுமலர்ச்சி கால கலை வளர்ச்சிக்கு வந்து நாங்க நோக்கினோம்டா இயற்கைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டமையால வந்து இயற்கை நெறிவாதம். அதே போன்று மானிடர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட காலம் இதான். மனிதர்களை வந்து பிரதித்துவப்படுத்தி வந்து இக்காலத்துல சிற்பங்கள் சித்திரங்கள் வந்து உருவாக்கப்படுது. இதனால வந்து மானிடத்துவம் மிகுந்த காலமாகவும் இந்த மறுமலர்ச்சி காலம் வந்து விளங்குது. இந்த ஓகே சார். காலத்துல வந்து அதிகளவான படைப்புகள் வந்து உருவாக்கம் பெற்று கலைகள் வந்து வளர்ச்சி வருது. குறிப்பா வந்து மறுமலர்ச்சியினுடைய தொட்டிலாக வந்து இத்தாலி வந்து போற்றப்படுகிறது. மறுமலர்ச்சியின் தொட்டில். மறுமலர்ச்சியினுடைய தொட்டில். இத்தாலி. ஓகே சார். உம் 3 ஓகே பிடிஎஃப் சார். வந்திருக்குமா தானே? ஓகே சார். தேங்க்யூ. பாத்துட்டு அப்படியே விட்டுறாத, இல்ல சார், எழுதுண்டே. நான் நோட் பண்றேன் சார். இது சித்திரம். முதலாகடிங் சித்திரம். மறுமலர்ச்சி காலத்துல வந்து வளர்ச்சி பெற்ற கலைகள்ல வந்து சித்திரக்கலையும் ஒன்று. இக்காலத்துல வந்து என்னது, மனிதர்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்பட்டு வரையப்பட்ட சித்திரங்கள் வந்து காணப்படுகின்றன. குறிப்பா வந்து லியோனார்டோ டாவின்சி, ஓகே சார். டாவின்சி. மைக்கேல் ஆஞ்சலோ, 28 பட்ஜில ஒருத்தரும் இல்லையோடா உனக்கு தெரிஞ்சாக? 28 சார். 28 இல்ல சார், 27 நான் வர்றேன்னு சொன்னாங்க. நான் காணமே சார் இன்னமும். நான் ஜாயின் ஆகல இன்னும். எதுல? ஹிஸ்டரி உங்களோட கிளாஸ். ஆஹ் சரி சரி கவனிப்போம். லியோனோ டைம். டாவின்சி, மைக்கேல் ஜாயின். ஆஞ்சலோ. ஓகே சார். ஜாயின் ஆகுறேன்னு சொன்னாங்க சார். ஆனா ஆக மாட்டாங்கல்ல தானே? இல்ல சார், அவங்க கிளாஸ் டைம் இஷ்யூன்னு சொன்னாங்க. அவங்க வந்து கதைச்சாத்தாடா நான் ஒரு முடிவு எடுக்கலாம்டா. அது அதுதான் சார். கதைக்காம கதைக்காம மாத்திரன்னா நான் மந்திரம் தான் மாத்தணும். அதுதான் சார். ஓகே சார். உம் மறுமலர்ச்சி கால லியோனா டாவின்சி முதலாவது. ஓகே சார். மைக்கேல் ஆஞ்சலோ. அடுத்த ராபயஸ். அடுத்த ஓகே வந்து சார். மொசாக்கியோ. மொசாக்கியோ. ஓகே சார். அடுத்த பெட்டி சொல்லி, இல்லாட்டி பெட்டி செல்லி. ஓகே சார். அடுத்த வந்து பிலிப்போ லிப்பி போன்றவர்கள் வந்து ஓவிய கலைஞர்கள். எழுதிட்டீங்களா? ஓகே சார். 14ஆம் நூற்றாண்டளவுல வந்து ஓகே சார். புதுமை 14 நூற்றாண்டு. சித்திரம். 14ஆம் நூற்றாண்டுல வந்து கியட்டோ என்பவரால வந்து 14ஆம் நூற்றாண்டுல கியட்டோ என்பவரால வந்து புதுமை சித்திரம் வந்து வரையும் பழக்கம் வந்து கொண்டு வரப்படுது. இவர்தான் தொடக்கி வைக்கிறார். புதுமை சித்திரமா சார்? புதுமை சித்திரம். ஓகே சார். புதுமை இல்லடா, புதுமுறை சித்திரம்டா. புதுமுறை. உம் ஓகே சார். ஓகே சார். இவர் வந்து இவரை தொடர்ந்து வந்து இவரது மரபை பின்பற்றி பிற்காலத்துல வந்து கலைஞர்கள் வந்து என்னது சித்திரங்களை வந்து முன்வைக்கினம். கட்டடம், சிற்பம், சித்திரம், சோதிடம், வைத்தியம், இசை போன்ற பல்வேறு துறைகள் வந்து வளர்ச்சி வருது. உலகத்திலேயும் வந்து தேர்ச்சி பெற்று விளங்கியவர் வந்து லியோனார்டோ டாவின்சி. கட்டடம், சிற்பம், சித்திரம், சோதிடம், வைத்தியம், இசை. சார் இதெல்லாம் லியோனார்டோ டாவின்சி ஒரு ஆளா சார்? சரி. இவ்வளவு வந்து ஆள்ரா. லியோனார்டோ டாவின்சி என்ன சார்? உம் ஓகே சார். ஆள் எல்லாத்துலயும் பூந்து பூந்து விளையாடுவார். கட்டடத்திலயும் சரி, சிற்பத்திலயும் சரி, சித்திரத்திலயும் சரி. சார் இசை என்ன சொன்னீங்க? கட்டடம், சிற்பம், சித்திரம், சோதிடம், வைத்தியம், இசை. ஓகே சார். போன்ற பல்வேறு துறைகள்ல வந்து தேர்ச்சி பெற்று விளங்கியவராக லியோனார்டோ டாவின்சி வந்து காணப்படுகிறார். இவர் வந்து பூரண மனிதன் என போற்றப்படுகிறார். ஆள் வந்து லெஜெண்டான ஆளால வந்து பூரண மனிதன் என கொண்டு பேர் சொல்லி அழைக்கப்படினோம். சார் எப்படி சார் அது இவர் பூரண மனிதன்? பூரண மனிதன்.
அதான் வந்து எல்லா துறையிலையும் வந்து தேர்ச்சி பெற்றவர் என்றால வந்து இவர் வந்து பூரணமான ஒரு மனிதன், அப்படிதான் பூரண மனிதன். ஓகே சார். லியோனோ டாவின்சியால வந்து மோனாலிசா மோனாலிசா ஓகே சார். இறுதி மோனாலிசா. அடுத்த இறுதி ராப்போசன விருந்து போன்ற உலக புகழ்பெற்ற 2 ஓவியங்களை வந்து வரைகிறார். ஓகே சார். அடுத்தது கட்டடம், சிற்பம், சித்திரம் போன்ற 3 துறைகளையும் வந்து தேர்ச்சி பெற்று விளங்கிய மைக்கேல் ஆஞ்சலோ. கட்டடம், சிற்பம், சித்திரம் போன்ற துறைகள்ல வந்து தேர்ச்சி பெற்று விளங்கிய மைக்கேல் ஆஞ்சலோ ஓகே சார். இவரால வந்து இறுதி தீர்ப்பு பெருவெள்ளப்பெருக்கு மனிதன் பெருவெள்ளம். நெறிப்புணர் இறுதி தீர்ப்பு பெருவெள்ளப்பெருக்கு மனிதன் நெறிப்புணர்தல் ஓகே சார். போன்ற இலக்கியங்களோடு இவர் வந்து என்ன ஒரு பெசலண்டா 4.5 வருடங்களாக பைபிளில் காணப்பட்ட காட்சிகளை வந்து சிஸ்டைன் தேவாலயத்தினுடைய மேல் விதானத்தில் இடைவிடாது வரைகிறாராம். ஓகே சார். அண்ணன் சார் அது நோட் பயங்கரமான பண்ணவா? நோட் பண்ண அண்ணன் பயங்கரமான விசிதான் போல 4.5 வருஷம் 4.5 வருடங்களாக 4.5 வருடங்களாக பைபிள் காட்சிகளை அதுல என்னென்ன காட்சி இருந்தோ போய் பார்த்தா தான் தெரியும். ஓகே சார். 4.5 வருடங்களாக பைபிள் காட்சிகளை சிஸ்டைன் தேவாலயத்தின் மேல் விதானத்தில் இடைவிடாது வரைந்தார். 4.5 வருடங்களாக பைபிள் காட்சிகளை சிஸ்டைன் தேவாலயத்தின் மேல் விதானத்தில் இடைவிடாது வரைந்தார். ஓகே சார். கர்த்தர் உம்மரை ஆசி பெருப்பாராக. எங்கட வச்சில ஒரு தட்டுக்காண்டா அவன் இலக்கியத்துல வந்து கசக்கி புழிஞ்சாள். அவன் இப்படி தன்னு இலக்கியம் தமிழ்ல வந்து பெசல் செய்வான் செகண்ட் இயர்ல. அவன் வந்து என்னண்டா இப்படி இந்த ஃபாதர் மாதிரி கதைப்பான். அவன் அசல் ஃபாதர்றான். சரி, இதனைத் தொடர்ந்து மறுமலர்ச்சி காலத்தில் சிறந்து விளங்கிய இன்னொரு ஓவியரா வந்து ராபேல் வந்து காணப்படுகிறார். ராஃபேல். ஓகே சார். இவர் வந்து என்னது, இவர் வந்து ஃபீலிங்ஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரா. இவர் சமய உணர்ச்சிகளுக்கு முதன்மை கொடுத்து ஓவியங்களை வரைந்தார். இவர் சமய உணர்ச்சிகளுக்கு முதன்மை கொடுத்து ஓவியங்களை வரைந்துள்ளார். ஓகே சார். நல்ல ஆழம் வேற ஒன்றுக்கும் ஃபீலிங்ஸ் கொடுக்கல. சரியா? இவரால வந்து எதென்ஸ் மரபு கன்னிமரியாளின் திருமணம் ஓகே சார். சிஸ்டைன் மொடோனா இரண்டாம் ஜூலியஸ் பாப்பரசர். எதென்ஸ் பள்ளி, எதென்ஸ் மரபு, கன்னிமரியாளின் திருமணம், சிஸ்டைன் மொடோனா, அடுத்த வந்து 2ஆம் ஜூலியஸ் பாப்பரசர் போன்ற ஓவியங்கள் வந்து குறிப்பிடத்தக்கது. சரியா? இதனை விட மொசாக்கியோவால வந்து அடுத்ததா சார்? மொசாக்கியோ
மொசாக்கியோவால வந்து ஆதாமும் 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 ஏவாளும் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்படல் என்ற ஓவியத்தை வந்து மொசாக்கியோ வந்து அல்லது மசாக்கியோ வந்து உருவாக்குறார். ஆதாவும் ஏவாவும் என்ன செஞ்சு தோட்டத்துக்கு ஆதாவும் ஏவாளும் தோட்டத்தில் இருந்து வெளியேற்றப்படல் என்ற ஓவியத்தை வந்து வரைகிறார் மொசாக்கியோ. ஓகே சார். அடுத்து டொனாட்ரே பிரமெண்டே சார் சார் அது என்ன சார் ஓவியமா? என்னது இப்ப சொன்ன டொனாட்ரோ பிரமெந்தியோ? ஓ ஓ சார். அது வந்து ஓவியர சார் அதை நீங்க கொடுக்கவே இல்லை சார் முத. இது வந்து இவர்கள் வந்து சப்பான ஆக்கள் தான். அவையில இருந்து ஆ மெயின் வெறும் ஓகே சார். சப்ல வரீங்க. ஓகே சார். டொனாட்ரே பிரமெண்டே உரோமாபுரி சார்ந்த பேதுரு தேவாலயம் போன்ற ஓவியங்களை வரைந்துள்ளார். சார் என்ன சார் மறக்க சொல்லுங்க. ரோமாபுரி சார்ந்த ஓகே சார். பேதுரு தேவாலயம் போன்ற ஓவியங்களை வரைந்துள்ளார். ரோமாபுரி சார்ந்த பேதுரு தேவாலயம் போன்ற ஓவியங்களை வரைந்துள்ளார். ஓகே சார். அடுத்த இதுக்கு வந்து பிலிப்போ லிப்பி பிற அஞ்சலிகோ போன்ற ஓவிய கலைஞர்களும் சிறந்து விளங்குகிறார்கள். மறுமலர்ச்சி கலது பிலிப்போ லிப்பி பிற அஞ்சலிகோ சார் மறக்க சொல்லுங்க சார் கொஞ்சம். பிலிப்போ லிப்பி ஓகே சார். அடுத்த பிற அஞ்சலிகோ ஓகே சார். போன்ற ஓவியங்கள் வந்து வரையப்படுது. அடுத்து வந்து பொட்டிசல்லி ஓகே சார். பொட்டிசெல்லியால வந்து வீனஸ் உற்பத்தி அல்லது வீனஸ் தெய்வத்தின் பிறப்பு. வீனஸ் தெய்வத்தின் பிறப்பு ஓகே சார். என்ற ஓவியத்தை வந்து இவர் வரைகிறார். அடுத்த வந்து 5ஆம் சார்ல்ஸ் சக்கரக்கட்டி. சார் 5ஆம் சார்ல்ஸ் சக்கரக்கட்டி என்ற சித்திரத்தை வந்து ரிரிரியன் வந்து வரைகிறார். 5ஆம் சார்ல்ஸ் சக்கரவர்த்திய ஓகே சார். சக்கரக்கட்டி இல்ல 5ஆம் சார்ல்ஸ் சக்கரவர்த்தி வந்து ரிரிரியனால வந்து உருவாக்கம் வருது. என்ன சார் அது பேர் என்ன சார்? டீனா ஜானா இன்னனா டிடிரியன். ஓகே சார். அவரால வந்து 5ஆம் சார்ல்ஸ் சக்கரவர்த்தி 5ஆம் சார்ல்ஸ் சக்கரவர்த்தி. ஓகே சார். உருவாக்கப்படுது. ஓகே சார். சொல்லிட்டேன். இவ்வாறாக மைக்கேல் ஆஞ்சலோ, லியோனார்டோ டாவின்சி, ராஃபேல் போன்ற ஓவிய கலைஞர்கள் வந்து குறிப்பிடலாம். அடுத்த வந்து சிற்பக்கலை. ஓகே சார். மறுமலர்ச்சி காலத்துல வந்து வளர்ச்சி பெற்ற கலைகள்ல வந்து சிற்பக்கலை. இக்காலத்து சிற்பங்கள் வந்து தூய வெண் பளிங்குகளால வந்து செதுக்கப்படுதாம். பளிங்குகளால வந்து செதுக்கப்படுதாம். பார்த்தா எல்லாம் வெள்ளையா தெரியுமா? ஓகே சார். தூய வெண் வெண்பளிங்கு. பளிங்குகளால வந்து செதுக்கப்படுது. பளிங்கு கற்களால செதுக்கப்படுது. சரியா? ஓகே சார். மானிடர்களுக்கு வந்து முதன்மை கொடுத்து சிற்பங்கள் வந்து செதுக்கியமையால வந்து மாடவாத பண்பு மிகுந்த காலமா வந்து காணப்படுது. சிற்பங்கள்ல வந்து மாடவாதம் சார்ந்த கருத்துக்களை உள்ளடக்கிய சிற்பங்கள் வந்து காணப்பட வந்து மாடவாத பண்பு மிகுந்த காலமா வந்து காணப்படுது. இந்த சிற்பங்கள் வந்து இத்தாலியில புளோரன்ஸ் நகரத்தை மையமாக கொண்டு வளர்ச்சி வருது.
சார் கொஞ்சம் மறக்க சொல்லுங்க சார். இத்தாலி. இத்தாலியில வந்து புளோரன்ஸ் நகரை மையமாக கொண்டு இந்த சிற்பக்கலை வந்து வளர்ச்சி வருது. சிற்பங்கள் வந்து மானிடர்களுக்கு முதன்மை கொடுத்து சிற்பங்கள் வந்து செதுக்கப்பட்டமையால வந்து மாடவாத பண்பு மிகுந்த காலமா வந்து இந்த மறுமலர்ச்சி காலம் வந்து காணப்படுது. ஓகே தூய சார். வெண் பளிங்கு கற்களால வந்து உருவாக்கப்படுது சிற்பங்கள். சரியா? ஓகே சார். ஓகே சார். சார். மயூரன் சார். கட் ஆயிட்டோடா. ஓம் சார், கட் ஆகிட்டு தான். அதுதான் சார் குரூப்ல மெசேஜ் ஒன்று போட்டேன். என்னடா வந்து இடையே கோல் ஒண்ணு வந்துட்டு. ஓகே சார். ஓகே சார். சரி, மறுமலர்ச்சி காலத்துல வந்து மைக்கேல் ஆஞ்சலோ, டொனரெல்லோ, மறுமலர்ச்சி காலத்துல மைக்கேல் ஆஞ்சலோ, ஓகே டொனரெல்லோ, சார். ஓகே. கெராச்சியோ, மைக்கேல் ஆஞ்சலோ, டொனரெல்லோ, கெராச்சியோ. கெராச்சியோ, ரெசிலினோ போன்ற சிற்ப கலைஞர்கள் வந்து சிறந்து விளங்கினார்கள். மறுமலர்ச்சி காலத்துல கட்டடம், சிற்பம், சித்திரம் ஆகிய துறைகள் வந்து வளர்ச்சி வருது. மைக்கேல் ஆஞ்சலோவால வந்து மைக்கேல் ஆஞ்சலோவால வந்து ஓகே சார். டேவிட் சிலை, டேவிட் சிலை, டேவிட் சிலை. மோசஸ் சிலை, மோசஸ், மோசஸ், மோசஸ் சிலை. பியட்டா சிலை, பியட்டா சிலை, ஓகே சார். பியட்டா சிலை. பீட்டர் சிலை, பீட்டர் சிலை, ஓகே சார். லோரன்சோ மெடிசியின் சிற்பம் போன்றன வந்து உருவாக்கப்படுது லியோ மைக்கேல் ஆஞ்சலோவால வந்து. டேவிட் சிலை, மோசஸ் சிலை, பியட்டா சிலை, பீட்டர் சிலை, லோரன்சோ மெடிசியின் சிற்பம் போன்ற சிற்பங்கள் வந்து செதுக்கப்படுது மைக்கேல் ஆஞ்சலோவால. ஓகே சார். அடுத்தது டொனரெல்லோ, டொனரெல்லோ, ஓகே சார். தாவீது, ஜோர்ஜ் டேவிட் போன்ற சிற்பங்கள் வந்து செதுக்கப்படுது. தாவீது ஒரு சிற்பம், ஜார்ஜ். டேவிட், ஓகே சார். தாவீது, ஜோர்ஜ் டேவிட் ஓகே சார். போன்ற சிற்பங்கள் வந்து செதுக்கப்படுது. இவரால செதுக்கப்பட்ட சிற்பங்கள்ல தத்ரூபமான சிற்பங்களா உண்டா வந்து இறந்து கிடக்கின்ற கோலியாத்தின் மீது, இறந்து கிடக்கின்ற கோலியாத்தின் மீது கோலி. டேவிட் மென்னன், கோலியாத், கோலியாத் மீது. கோலியாத்தின் மீது டேவிட் மென்னன் வெற்றி களிப்புடன் ஏறி நிற்கும் காட்சியை எங்கட டொனரெல்லோ வந்து தத்ரூபமா வந்து செதுக்குறாராம்.
இறந்து கிடக்கின்ற கோலியாத்தின் மீது டேவிட் மன்னன் வெற்றி களிப்புடன் ஏறி நிற்கும் காட்சியை தத்துருவமாக செதுக்கியுள்ளார். ஓகே எளியாச்சா? சார். இவ்வளவும் வந்து மறுமலர்ச்சி கால சிற்பத்துக்கு வரும். அடுத்த கட்டடம் கட்டடக்கலை. ஓகே சார். அடுத்த கட்டடக்கலை. ஓகே சார். மறுமலர்ச்சி காலத்துல வந்து டோரிய அயோனிய கொருந்திய கலைமறைவை பின்பற்றி வந்து கட்டடங்கள் வந்து உருவாக்கப்படுது. டோரியே. டோரி, மேரி, சூரி எல்லாத்தையும் எழுதுடா. இல்ல சார், டோரியட் தானே சார்? டோரிய ஓகே சார். அயோனிய ஓகே சார். கொருந்திய கலைப்பாணிகளை ஓகே சார். பின்பற்றி டோரிய அயோனிய கொருந்திய கலைப்பாணிகளை பின்பற்றி கட்டடங்கள் வந்து உருவாக்கம் வருது. ஓகே சார். பின்பற்றி இதுல கட்டணம். இதுல வந்து மைக்கேல் ஆஞ்சலோ, அடுத்த வந்து ஆல்பர்ட், அடுத்த வந்து பிரமேந்தி போன்ற அறிஞர்கள் வந்து கட்டடக்கலை சிறந்து விளங்கினர். அடுத்து என்ன சார்? ஆல்பர்ட். பிரமேந்தி. ஓகே சார். இக்காலத்துல மைக்கேல் ஆஞ்சலோவால வந்து புனிதர் பீட்டர் தேவாலயம் வந்து கட்டப்படுது. மைக்கேல் ஆஞ்சலோவால வந்து புனிதர் பீட்டர் தேவாலயம் வந்து கட்டப்படுது. புனித பீட்டர் தேவாலயமா சார்? ஓகே சார். இக்காலத்துல வந்து கட்டப்பட்ட கட்டடங்கள் வந்து சுரந்தது. இந்த கட்டடங்கள் வந்து கட்டடங்கள்ல வந்து காணப்படுகின்ற வளைவுகள் கட்டடங்களில் காணப்படுகின்ற வளைவுகள், உச்சிகள், உத்தரங்கள், தூண்கள். வளைவுகள், உச்சிகள், உத்தரங்கள், தூண்கள். சார் வளைவுகள், உச்சிகள், ஓகே சார். உச்சிகள், உத்தரங்கள், அடுத்து தூண்களா சார்? தூண்கள் போன்ற வந்து சிறந்த கலை நுணுக்கங்களை வந்து பின்பற்றி கட்டப்பட்டிருந்தன. ஓகே சார். கலை நுணுக்கம் பின்பற்றி கட்டப்பட்டன. ஓகே சார். இக்கட்டடக்கலைக்கு ஆதரவளித்த பாப்பரசர்களாக 2ஆம் ஜூலியஸ் சாண்டர்ஸ். இந்த கட்டடக்கலைக்கு ஆதரவளித்த பாப்பரசர்களாக 2ஆம் ஜூலியஸ் சாண்டர்ஸ், அடுத்து 10ஆம் லியோ. சார் அந்த பாட்டு இல்ல சார், அந்த 10ஆம் லியோ அதுக்கு முன்னுக்கு வந்தவங்க யார் சார்? 2ஆம் ஜூலியஸ் சாண்டர்ஸ். 2ஆம் ஜூலியஸ் சாண்டர்ஸ். ஓகே சார். அடுத்த அறிவியல் துறை. மறுமலர்ச்சி காலத்துல வளர்ச்சி பெற்ற துறைகள்ல ஒன்று அறிவியல் துறை. விஞ்ஞானம், மருத்துவம் போன்ற துறைகளும் வந்து வளர்ச்சி வருது. போலாந்து நாட்டை சேர்ந்த நிக்கலஸ் கொப்பனிகஸ். சார் அறிவியல் துறையில் தானே ஹெட்டிங்? அறிவியல் துறை. அதுக்கடுத்த மருத்துவம் போடும். இப்ப அறிவியல் துறையை போடுங்க. நிக்கலஸ் கொப்பனிகஸ். ஓகே சார். நிக்கலஸ் கொப்பர்னிக்கஸ். இவர் ஒரு ஆர்வ கோளரானால் இவர் என்ன செய்யறாருன்னா, புவி தட்டையானது என்ற கருத்தை வந்து நிராகரித்து புவியா கோள வடிவமானது என்ற கருத்தை வந்து முதலா முன்வைக்கிறார். ஓகே சார். ஆரம்ப காலத்துல வந்து புவி தட்டையானது என்று நம்பி நாங்கள் வந்து என்னது பயணம் செய்து ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லையை தாண்டினோம்னா நாங்கள் கீழே விழுந்துடுவோம் என்ற பயத்திலேயே நாடுகான் பயணத்தை வந்து என்னது பின்னர் வந்து மேற்கொண்டு கண்டுபிடிக்கணும் புவியானது கோள வடிவமானது என்று. ஓகே சார். இவருடைய கருத்தை நிக்கலஸ் கொப்பர்னிக்கஸ் வந்து கண்டுபிடிக்கிறார். இவருடைய கருத்தை வந்து உறுதிப்படுத்தும் மூலமா வந்து பிற்காலத்துல நாடுகான் பயணம் மேற்கொள்ளப்படுது. ஓகே சார். தலைவன் எல்லா பக்கத்தாலையும் சிந்திக்கிறார். இவர் வந்து என்னது புவி கோள வடிவமானது என்ற கருத்தை வந்து முன்வைக்கிறார். இவர் வந்து நவீன
வானியலின் தந்தை என போற்றப்படுகிறார். இவர் நவீன வானியலின் தந்தை என போற்றப்படுகிறார். ஓகே சார். இவர் நவீன வானியலின் தந்தை. ஓகே சார். அதுக்கு பிறகு மதராரண்டு கேக்குறீல. இல்ல சார், இல்ல சார். நவீன வானியலின் தந்தை. இவர் தனது கருத்துக்கு முகமா வந்து வானக்கோளங்களின் சுழற்சி வானக்கோளங்களின் சுழற்சி வானக்கோளங்களின் சுழற்சி ஓகே சார். வெண்கிரகங்களின் புரட்சி. இதுல புலட்சி நடக்க அப்படி எழுது, வெண்கிரகங்களின் புலட்சி. ஓகே சார். வானக்கோளங்களின் சுழற்சி வெண்கிரகங்களின் புலர்ச்சி புலர்ச்சி. ஓகே சார். என்னும் 2 நூல்களை வந்து எழுதினார். ஓகே சார். அடுத்த ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த ஜோஹன்னஸ் சார் ஸ்டெப்லர். சார் நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் வந்து போலாந்து நாட்டை சேர்ந்தவரா? போலாந்து. ஓகே சார். ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த ஜோஹன்னஸ் கெப்லர். இவரும் ஒரு ஆர்வக்கோளாறு தான், முந்திரி கொட்டான். இவர் என்ன செய்கிறாருன்னா, நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் வந்து ஆராய்ந்த விடயங்களை வந்து ஓம் சார். நுண் கணிதவியல் ரீதியாக ஆராய்ந்து உறுதிப்படுத்துறார். யோகன்னஸ் ஸ்டெப்லர் நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸுடைய கருத்தை வந்து ஆராய்ந்து உறுதிப்படுத்துறார். ஓகே சார். சரியா? இவர் வந்து சூரிய மையத்தன்மை கோட்பாட்டினை வந்து முன்வைக்கிறார். சூரிய மையத்தன்மை கோட்பாட்டினை முன்வைக்கிறார். அத்துடன் சூரியனை சுற்றி வர எடுக்கின்ற நேரம், தூரம், காலம் என்பவற்றை தெளிவாக குறிப்பிடுகிறார். அதாவது வந்து ஏனைய கோள்கள் வந்து சூரியனை வந்து எவ்வளவு நேரத்துல, எவ்வளவு தூரத்துல, எவ்வளவு காலத்துல வந்து சுற்றி வருகின்ற என்ற வந்து கண்டுபிடிக்கிறார் ஜெர்ந்த கெப்லர். ஓகே சார். நேரம், தூரம், காலம் என்பவற்றை வந்து தெளிவாக கண்டுபிடித்து குறிப்பிடுறார். அடுத்த இத்தாலி நாட்டைச் சேர்ந்த கலிலியோ கலிலி. சார் கொஞ்சம் சார். ஓகே சார். கலிலியோ கலிலி தொலைக்காட்டியை வந்து கண்டுபிடிக்கிறார். இவர் வந்து அண்டவெளியில் உள்ள பொருட்களை வந்து அவதானிக்கிறார். இவர் சந்திரன்ல காணப்படுகின்ற மலைகள், குழிகள், எரிவாயுக்கள் என்பவற்றை வந்து கண்டறிகிறார். இவர் வந்து சந்திரன்ல காணப்படுகின்ற மலைகள், குழிகள், எரிவாயுக்கள் என்பவற்றை வந்து கண்டறிகிறார். சார் கொஞ்சம் மறக்க சொல்லுங்க சார். அத கலிலியோ கலிலி தொலைக்காட்டியை கண்டுபிடித்தார். இவர் அண்டவெளியில் உள்ள பொருட்கள் வந்து அவதானிக்கிறார். அண்டவெளியில் உள்ள பொருட்களை வந்து அவதானிக்கிறார் கலிலியோ கலிலி. சரியா? ஓகே சார். அது சரி. இவர் வந்து சந்திரன்ல காணப்படுகின்ற மலைகள், குழிகள், எரிவாயுக்களை வந்து கண்டறிகிறார். அட நிறைய பேர் ஆட் பண்ணடா. நானும் நீங்க தான் கதைக்கிற மாதிரி இருக்கு. மிச்சாக்கள் வந்தா தான் கொஞ்சம் பெம்பலா போகும் பாடம், இல்ல போரா போகும். ஆம் சார். பெடியங்கள் ஆட் பண்ணா கொஞ்சம் பரவாயில்ல. சார் நான் சொன்னேன் சார் வர சொல்லி. என்ன அவங்க பேச சொன்னேன் சார், இன்னும் பேசல சார் உங்க கூட. ஒண்ணும் இல்ல, அவங்களுக்கு திருநூறு அடிச்சு விடு ஃபுல்லா வர சொல்லி. சார் நான் அந்த நம்பர் அனுப்பினேன் சார். நான் சொல்லல, நம்பர் அனுப்பினேன். இல்லாடி இப்படி செஞ்சல என்னடா, நான் சஜிபியில போட்டு ஒவ்வொருத்தருக்கு அந்த வெத்தில வாக்கு குங்குமம் எல்லாம் வச்சிருந்த இது செய்யணும் தெரியுமே. ஓம் சார். அது வரை அதை அடிச்சு போட்டு ஒருத்தருக்கு அனுப்பி விடுறேன், தம்பிகளா வாங்க. ஓகே சார். அவன் விருப்பத்து வரிகள் தானப்பா. சரியா? இதப்பா என்ன அடுத்த வந்து வானவில்லில் 7 நிறங்கள் உள்ளதை வந்து கண்டுபிடிக்கிறார்.
கலீலியோ கலீலி. ஓ கேலிலியோ கேலிலி வானவிலில் 7 நிறங்கள் உள்ளது என்பதை கண்டுபிடிக்கிறார். ஓகே சார். இவர் வந்து ஒரு முந்திரி கொட்டைத்தனமான ஆள். இவர் வந்து என்ன பண்றார் என்றால் செயற்பாட்டு விதானத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இவர் வந்து செயற்பாட்டு விதானத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஓகே சார். அதாவது இவர் சமநிலையற்ற இரு பொருட்களை வந்து வானத்தில இருந்து பூமியை நோக்கி விடுகின்ற வேளையில் பூமியில வந்து எந்தவித மறுதாக்கம் இல்லாத போது அது ஒரே நேரத்தில் இரண்டு பொருட்களும் பூமியை வந்தடையும் என்ற கருத்தை வந்து முன்வைக்கிறார். சார் எப்படி சார் மறக்க சொல்லுங்க சார், அதை எப்படி அவரு? அதாவது நான் சொல்ல வருகின்ற கருத்து என்னவென்றால், என் எதிர்த்தரப்பு வாதி என்ன கூறுகிறார் என்றால், கலிலியோ கலிலி வந்து வானத்துல வந்து என்னண்டா சமநிலையற்ற இரண்டு பொருட்கள் இருக்கல்லோ, ஓ ஒரு சார். குண்டை பூவையும் இல்லாட்டி வேறு பொருளை வந்து ரெண்டு சமநிலையற்ற பொருள், அதாவது கிலோவில வந்து வேறுபட்ட பொருளை வந்து ஒரே நேரத்துல எரிஞ்சா. வானத்துல பூமியை நோக்கி விடுகின்ற சந்தர்ப்பத்துல பூமியில வந்து மறுதாக்கம் இல்லாத போது ஓம் சார். அது வந்து ஒரே நேரத்துல வந்து வந்தடையுமா பூமியை. பாரம் ஓகே குறைந்த சார். பொருள் சரி, பாரம் கூடின பொருள்னாலும் சரி, அது ஒரே நேரத்துல வந்தடையுமா ம், ஓகே சார். என்ற கருத்தை முன்வைக்கிறார். இவர் வந்து பீசா கோபுரத்தின் மேல் ஏறி அந்த கருத்தை வந்து செயற்படுத்தி காட்டி நிரூபிக்கிறார். இதனால் செயற்பாட்டு விஞ்ஞானத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஓகே சார், விளங்கிச்சு. உம் சார் அதை அண்ணன் லீசா எல்லாம் ஆ அது லீசா கோபுரத்தின் ஏறித்தானே சார் அதை நிரூபிச்சாரு. ஓ பீசா ஓகே கோபுரம் சார். என்ன சார் சாவினா பீஸா. ஓகே சார். பீசா தலைவன் ஏறுறதுக்கு தில்லி இருக்குத்தானே அவ்வளவு தூரம் சார் என்னத்துக்கு. சார். அடுத்த இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஐசாக் நியூட்டன் இந்த மனுஷன் உண்டு ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டு பேசாம போறதுக்கு. புவியீர்ப்பு விசை. உம் ஓகே சார். இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஐசாக் நியூட்டன் என்பவர் புவி தொடர்பாக ஆராய்ந்து புவியீர்ப்பு விசையை வந்து கண்டுபிடிக்கிறார். புவியீர்ப்பு விசை அல்லது பிரபஞ்ச அசைவு பிரமாணத்தை வந்து கண்டுபிடித்தார். ஓகே சார். அடுத்தது இதனை விட அல்பர்ட் ஜஸ்டின் வந்து சார்பியற் கோட்பாடை வந்து முன்வைக்கிறார். அல்பர்ட் ஜஸ்டின் ஆல்பர்ட். ஜஸ்டின் ஓகே சார். சார்பியற் கோட்பாடை வந்து முன்வைக்கிறார். அடுத்த சார்ல்ஸ் டார்வின ஓகே சார். சார்ல்ஸ் டார்வின். கூர்ப்பு கொள்கையை வந்து முன்வைக்கிறார் அல்லது பரிணாம கோட்பாடை வந்து முன்வைக்கிறார். சார்ல்ஸ் டார்வின் வந்து கூர்ப்பு கொள்கை அல்லது பரிணாம கோட்பாடை வந்து முன்வைக்கிறார். ஓகே சார். சார் இந்த ஆல்பர்ட் மொத்த சொன்னீங்க. ஜஸ்டின். ஆல்பர்ட் ஜஸ்டின் எனக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மேன் தான் இருக்குடா. அதுதான் சார், ஆல்பர்ட் ஜஸ்டின் தானே. ஆல்பர்ட் ஜஸ்டின் பெருமதுக்கும் பாடி சொல்றது சார்பியற் கோட்பாட ஓகே சார். சார்பியல் கோட்பாடு. ஓகே சார். அல்லது அடுத்து. தொடர்பியல் கோட்பாடு. ஓகே சார். தொடர்பியல் கோட்பாடு. சார்பியற் கோட்பாடு அல்லது தொடர்பியல் கோட்பாடு. மேரி கியூரி வந்து ரேடியம். என்ன சார் அது? மேரி கியூரி வந்து ரேடியம். மேரி கியூரி வந்து ரேடியம். ஓகே சார். சரி சரி. ஓகே சார். மருத்துவத்தை நாங்கள் நோக்குவோம். இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த வில்லியம் கார்வே குருதி சுற்றோட்ட தொகுதியை வந்து கண்டுபிடிக்கிறார். இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த வில்லியம் கார்வே குருதி சுற்றோட்டத்தை வந்து கண்டுபிடிக்கிறார். ஓகே சார். புரியுது. அடுத்த சுவிஸ் நாட்டை சேர்ந்த பெரசால்ஸ்
சுவிஸ் நாட்டைச் சேர்ந்த பெரசல்ஸ் நோய்கள் ஏற்படுவதற்கான காரணங்களையும் அந்நோய்களை வந்து குணப்படுத்துகின்ற மருந்து வகைகளையும் கண்டுபிடிக்கிறார். சார் சொல்லுங்க சார். சுவிஸ் நாட்டைச் சேர்ந்த பெரசல்ஸ், பேனா, டானா, சானா இல்ல நைசனா, பெரசல்ஸ் ஓகே சார். நோய் ஏற்படுவதற்கான காரணங்களையும் அந்நோய்களை வந்து குணப்படுத்துவதற்குரிய மருந்து வகைகளையும் வந்து கண்டறிகிறார். சரியா? சார் நோய் ஏற்படுவதற்கான காரணம், அந்த நோயை வந்து காரணம். குணப்படுத்துவதற்கான மருந்து வகைகள். ஓகே சார். அடுத்த சுவிஸ் நாட்டைச் சேர்ந்த மைக்கேல் சர்வேஸ், சுவிஸ். ஓகே சார். இவர் வந்து வலது பக்க இதயத்திலிருந்து குருதி புறப்பட்டு வலது பக்க இதயத்திலிருந்து குருதி புறப்பட்டு குருதி சுவாச புறப்பட்டு சுவாச பையில் சுத்திகரிக்கப்பட்டு மீண்டும் இதயத்தை அடைந்து உடல் முழுவதும் பரவி செல்கிறது என்ற கருத்தை வந்து முன்வைத்தார். கண்டறிகிறார் இவர. வலது பக்க சார் இதயத்தில் குருதி புறப்பட்டு சுவாச பையில் சுத்திகரிக்கப்பட்டு மீண்டும் இதயத்தை இதயத்தை அடைந்து வந்து உடல் முழுவதும் பரவி செல்கின்றது என்ற கருத்தை முன்வைக்கிறார் மைக்கேல் சர்வேஸ், சுவிஸ் நாடு. ஓகே சார். முந்தினஸ் முந்தினஸ் உடலை அறுத்து சிகிச்சை செய்யும் முறையை வந்து கண்டறிந்தார். இவரும் சுவிஸ் நாடா சார்? இவர் என்ன போடல, நான் பார்த்து சொல்றேன். ஓகே சார். உடலை அறுத்து சிகிச்சை செய்யும் முறை. ஓகே சார். ஆக எல்லாரையும் வடிவா கேட்க மாட்டாங்க, இந்த முக்கியமான ஆக்களை தான் கேட்பாங்க கூடுதலா. ஓகே அந்த ஓகே சார். மரமலர்ச்சி கால விளைவு ஹெட்டிங்கா சார்? ஓகேடி. ஒன்று வர்த்தகம் வந்து விருத்தி அடைந்தமை. மற்ற தந்த பஸ் பாட்டை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா எழுதி பாடமாகு. ஸ்ரீலங்கா தான் யூரோப் இருந்த நாள். ஓகே சார். ஓகே போட்டு அங்க படத்தை நிறுத்த ஓடுறையில இல்ல சார். இல்ல நாங்க எழுதுறேன் சார். கொஞ்சம் கொஞ்சம் படிச்சா வடிவா நிறுத்த ஓடலாம். எல்லாம் ஒரே அடியா படிச்சா கஷ்டம். கஷ்டம் என்ன சார்? வர்த்தகம் விருத்தி அடைந்தது. ஓகே சார். பணப்பாவனை அதிகரிப்பு. சொன்னதானே பண்ட மாற்று முறை இல்லாம போய் பணப்பாவனை வந்து வருது. ஓகே சார். அடுத்த வர்த்தக நகரங்களின் எழுச்சி. இத்தாலி நகர்ல வந்து வெனிஸ், புளோரன்ஸ், உரோம், நேபிள்ஸ். இத்தாலியில வந்து வெனிஸ், புளோரன்ஸ், உரோம், நேபிள்ஸ். வெனிஸ், புளோரன்ஸ், உரோம், நேபிள்ஸ் போன்ற நகரங்கள் வந்து வளர்ச்சி வருது. வெனிஸ், புளோரன்ஸ், உரோம், நேபிள்ஸ் போன்ற இத்தாலிய நகரங்கள் வந்து வளர்ச்சி பெறுது. வெனிஸ், புளோரன்ஸ், உரோம், நேபிள்ஸ். அடுத்த இங்கிலாந்துல வந்து லண்டன், லிவர்பூல், பிளாஸ்கோ, ஆக்ஸ்போர்ட். சார் லிவர்பூல், பிளாஸ்கோ, ஆக்ஸ்போர்ட் போன்ற நகரங்கள் வளர்ச்சி வருது. ஜேர்மன்ல வந்து விட்டன்பர்க், வைடன்பர்க் வந்து வளர்ச்சி வருது. ஜேர்மன்ல வந்து விட்டன்பர்க்கும் வைடன்பர்க்கும் வந்து வளர்ச்சி வருது. ஓகே சார். ஜேர்மன்ல விட்டன்பர்க், வைடன்பர்க் வளர்ச்சி. அடுத்து வந்து மானிய முறையின் வீழ்ச்சி.
அடுத்த மூட நம்பிக்கைகள் வந்து முற்றாக அழிவு பெறுது. அடுத்த மத்தியதர வர்க்கத்தினுடைய எழுச்சி, கல்வியாலும் செல்வத்தாலும் வந்து எழுச்சி பெற்றவர்கள் வந்து மத்தியதர வர்க்கத்தினர். அவர்கள் வந்து அதிகளவா தோற்றம் பெற்று எழுச்சி வரினம். விளைவ சார் மத்தியதர வர்க்கத்தினரின் எழுச்சி. ஓகே சார். கல்வி செல்வம் போன்றவற்றால வந்து வளர்ச்சி பெற்றவர்கள், ரெண்டுலையும் வளர்ச்சி பெற்றார்கள் மத்திய வர்க்கத்தினர். அடுத்த நூல் நிலையங்களின் தோற்றம். ஒன்று வத்திக்கான் நூல் நிலையம், அடுத்த வந்து மெடிச்சி நூல் நிலையம். வத்திக்கான் நூல் நிலையம், அடுத்த வந்து மெடிச்சி நூல் நிலையம். ஓகே சார். வத்திக்கான் நூல் நிலையம், அடுத்த வந்து மெடிச்சி நூல் நிலையம். ஓகே சார், எழுதிடு. அடுத்து வந்து வட்டார மொழி வந்து எழுச்சி வருது. வட்டார மொழி. ஓகே சார். இத்தாலி, இஸ்பானியா, ஜெர்மனி. உதாரணமா இத்தாலி, இஸ்பானியா, ஜெர்மனி, பிரான்ஸ், ஒல்லாந்து, இங்கிலாந்து போன்ற இதுகள்ல வந்து என்னது நூல்கள் வந்து தோற்றம் பெற்று வட்டார மொழி எழுச்சி வருது. இத்தாலி, ஸ்பானியா, ஜெர்மனி. பிரான்ஸ், ஒல்லாந்து, இங்கிலாந்து. பிரான்ஸ், ஒல்லாந்து, இங்கிலாந்து. ஓகே சார். சார். அடுத்த நூல் நிலையங்களை தோற்றம், நூல்களின் தோற்றம். ஓகே சார். தெய்வீக நன்னூல், ஆபரிக்க அறிமுகம். அடுத்த பல்கலைக்கழகங்கள தோற்றம், பல்கலைக்கழகங்களின் தோற்றம். இத்தாலியில வந்து பீசா, பொலன்யா, பதுவா, பவியா, சலர்னா, நேபிள்ஸ். பீசா, ஓகே சார். பொலன்யா, 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 பதுவா, பதுவா. பவியா. ஓகே சார். சலர்னா, பலர்னா. நேபிள்ஸ். அடுத்த ஓகே சார். பிரான்ஸ், பாரிஸ். பல்கலைக்கழகம் பிரான்ஸ்ல வந்து பாரிஸ். பிரான்ஸ்ல வந்து பாரிஸ். ஓகே சார், பாரிஸ். ஜேர்மனில வந்து விட்டன்பர்க், வைடன்பர்க். ஜேர்மனில வந்து வெய்டன்பர்க். வைடன்பர்க். இங்கிலாந்துல வந்து ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ். இங்கிலாந்துல வந்து ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ். வெளியாச்சா? ஓ, ஓகே சார். அடுத்த கலைகண்ட வளர்ச்சி, கட்டடம், சிற்பம், சித்திரம். கட்டடம், சிற்பம், சித்திரம். அடுத்த வந்து அறிவியல் துறை வளர்ச்சி. அதுக்கு வந்து நான் முன்னூத்தி தந்த நோட்ஸ் அப்படி எழுதலாமே. ஓகே சார். அடுத்த அச்சியந்திர பாவனை. அடுத்த நாடுகாண் பயணங்களின் தோற்றம். ஓகே சார். அடுத்த வந்து தேசிய அரசின தோற்றம். குறிப்பா மறுமலர்ச்சி காலத்துல கல்வியாலும் செல்வத்தாலும் எழுச்சி பெற்ற போது மத்தியதர வர்க்கம் வந்து புதிய வர்க்கம் வந்து தோற்றம் பெறுது. மத்தியதர வர்க்கத்தினை அடிப்படையாக கொண்டு பூகோள எல்லைகளை மையமாக கொண்டு அரசர்கள் வந்து எழுச்சி பெறினமே. ஓகே சார். ஓகே சார்.
நான் வந்து முதல்ல பிறவுக்கள் வந்து காணப்படணும் இப்ப இந்த மரமலர்ச்சி வந்து தோற்றம் பெறுது தோற்றம் பெற்றால வந்து என்னது கல்வியாலும் செல்வத்தாலும் வளர்ச்சி பெற்று படைகள் பலத்தை கொண்டு என்ன தேசிய அரசர்கள் வந்து எழுச்சி பெறினம் எத்தனையாம் ஆண்டு 15ஆம் 16ஆம் நூற்றாண்டுல ஓகே சார். இதனால வந்து தேசிய அரசு வந்து ஒரு உதயமாகுது அடுத்த வந்து மத சீர்திருத்தம் மத சீர்திருத்தம். அதான் மறுமலர்ச்சியை தொடர்ந்து எழுச்சி பெற்று மத்திய வர்க்கத்தினுடைய கத்தோலிக்க மதத்தில் காணப்பட்ட குறைபாடுகளை வந்து களைந்து கொள்ளும் நோக்குட வந்து இந்த மத திருத்தம் வந்து ஏற்படுது ஏன்னா மானிய முறையில வந்து இந்த கத்தோலிக்க மதத்தை வச்சு கொண்டுதான் என்னது மூட நம்பிக்கையில இருந்து பரப்பினம் இந்த மூட நம்பிக்கையில வந்து எதிர்த்து பின்னால வந்து புரட்டஸ்தான் மதம் வந்து தோற்றம் பெற்றுக் கொள்ளுது சரியா ஓகே சார். இவ்வளவு தான் அடுத்த கிளாஸ் நாடு காண்பேன் பாப்போமே சார் நாளைக்கு மார்னிங் கிளாஸா சார் அப்ப? நாளைக்கு மார்னிங் வேலைடாப்பா இரவு தான் போடலாம் ஓகே சார். இல்ல மார்னிங் போட்டா எப்படி கிளாஸ் கொஞ்சம் படிக்க வேண்டியது சார். உம் நாளை மார்னிங்கா ஓகே சார், ஈவினிங் செய்யும் சார், பரவாயில்ல. அப்ப இந்த டைம் இருக்கு தானே உங்களுக்கு 25 பச்சை முடிச்சு விட்டா இந்த டைம் இருக்கு தானே அவங்களுக்கு உங்களுக்கு ஓகே சார். சரி ஓகே இதோட முடியுதா கிளாஸ் தேங்க்யூ சார். சார். விளங்கிட்டா ஓம் ஓம் சார், அந்த நீங்க கொடுத்ததெல்லாம் பிரிண்ட் எடுக்கலுமா சார்? ஓ எடுக்கிறேன்டா இருக்கும் பிரச்சனை இல்லை ஓகே சார். ம் சரி ஓகே தேங்க்யூ சார்.